ஹலோ எவ்ரிவன். உலகமே இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்கு. நம்ம ஜெனரேஷன்ல பார்த்த பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ்ல ஒன்னு இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்வெஸ்டிங்கோட ரூல் புக் என்ன சொல்லுது? வார் இருந்தா ஃபியர் இருக்கும். ஃபியர் இருந்தா சேஃப் ஹெவன்ஸ் மேல போகும். சேஃப் ஹெவன்ஸ்ங்கிறது கோல்டு. ஸோ கோல்டு ஜென்ரலா வார் டைம்ல மேல போகும். கரெக்ட்டா? அப்படிதானே நம்மளுக்கு இது வரைக்கும் எல்லாரும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? கோல்டு ஹெவியா கிரஷ் ஆகுது. ஜனவரியில கிட்டத்தட்ட $5,600 இருந்தது. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறம்போது 23 மார்ச் கிட்டத்தட்ட $4,150 கம்மியா குறைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 26% கரெக்ஷன். அதுவும் வார் நடக்கிற டைம்ல எக்விட்டியே 14, 15% தான் கிராஷ் ஆயிருக்கு. ஆனா கோல்டு எக்விட்டியோட அதிகமா கிராஷ் ஆயிருக்கு. இது கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இல்ல? இப்போ கோல்டோட டிபிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலையா? இல்ல இன்வெஸ்டிங் ரூல் புக்ல போட்டது தப்பா? இல்ல நம்ம கோல்ட புரிஞ்சுகிட்ட விதம் தான் அவுட்டேட் ஆயிடுச்சா? உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க பிரேக் ஆயிருக்கு. கோல்டு ரொம்ப பெருசா அதோட பிஹேவியர்ல சேஞ்ச காட்டல. நம்ம எல்லாருக்குமே மேஜரா தெரிஞ்ச கான்செப்ட் என்ன? கோல்டு வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாரி. கோல்டு தான் நம்ம போர்ட்ஃபோலியோவோட ஒரு ஹெட்ஜ்னே எல்லா இன்ஃப்ளூயன்சரும் சொல்லி சொல்லி கேட்டிருக்கோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் புக் எடுத்தாலும் பார்த்திருக்கோம். 10லேருந்து 15% மெயின்டெயின் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா, அதாவது உலகத்துல ஏதாவது வார்ஸ் நடந்தாலோ, இல்ல பேங்க் கிரைசிஸ் நடந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு பேண்டமிக் நடந்தாலும் கூட கண்டிப்பா கோல்டு மேல போகும் அப்படின்னு தான் இதுவரைக்கும் நம்ம எல்லார்கிட்டயுமே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. தங்கம்ங்கிறது எப்பயுமே ஒரு சேஃப் ஹெவன். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பப்பெல்லாம் கோல்டு மேல போகும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு எப்பயுமே ஒரு சேஃப், ஒரு நியூட்ரல், யார்கிட்டயும் ஒரு லயபிலிட்டி இல்லாத ஒரு பெரிய மெட்டல். வாருங்கிற டைம்ல ஃபியர் அதிகமாகும், கோல்டோட டிமாண்ட் அதிகமாகும், அதனால பிரைஸ் மேல போகும். இப்படின்னு தான் நானும் படிச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லயும் இப்படிதான் இருக்கு. ஆனா ஹிஸ்டரி தான் தன்னை அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல 50% தான் உண்மை. மிச்சது எல்லாமே பெரிய உருட்டு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். நான் இதை இப்போ ப்ரூவ் பண்றேன். 2008 குளோபல் கிராஷ்லயும் ஃபர்ஸ்ட் கோல்டு கிட்டத்தட்ட 30% கீழே போச்சு. அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல தான் 180% மேல போச்சு. 2020 நம்ம கொரோனா லாக்டவுன்ல கூட அனௌன்ஸ் பண்ணும்போது 10 நாள்ல தங்கம் 15% கீழே போச்சு. அடுத்த 5 மாசத்துல 42% மேல போச்சு. இப்போ எவ்வளவு கீழே போயிருக்கு? 26% மேல போகுமா? தெரியாது. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு. சரி, இப்போ இந்த வீடியோக்கான மெயின் டாபிக் உள்ள வருவோம். கோல்டு இப்ப கீழே போறதுக்கு 5 மேஜர் காரணம் இருக்கு. அத ஒவ்வொன்னா பார்ப்போம் வாங்க. முதல் காரணம். இந்த காரணத்தோட விதை 2022லயே போடப்பட்டது யுஎஸ்னால. 2022ல ரஷ்யா உக்ரைன் வார் அப்போ ரஷ்யாவோட ஃபாரின் ரிசர்வ்ஸை யுஎஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. எவ்வளோ? $300 பில்லியன். இந்திய மதிப்புக்கு 28 லட்சம் கோடி ரூபாய்க்கான ரஷ்யன் ரிசர்வ்ஸை யுஎஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இது உலகத்துக்கே ஒரு பெரிய மேசிவ் ஷாக்கை கொண்டு போய் கொடுத்துச்சு. இதை பார்த்த உடனே எல்லா கண்ட்ரிஸும் என்ன ரியலைஸ் பண்ணாங்க தெரியுமா? நம்ம காசு யூஎஸ் டாலர்ஸ்ல ரிசர்வ்ஸா வச்சிருந்தா அது சேஃப் இல்லை. ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்க்காக ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தா நம்மளோட வெல்த்தை யூஎஸ் கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அதனால யூஎஸ் ட்ரெஷரிஸ்லயும் டாலர் அசெட்ஸ்லயும் இருந்ததை விற்க ஆரம்பிச்சு அதில் பிளாக் பண்ணாம எல்லா கண்ட்ரீஸும் கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. கடைசி 2-3 வருஷத்துல கோல்டு இவ்வளோ மேலே ஏறுச்சுல, அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இதுவும் தான். இந்தியாவே கிட்டத்தட்ட 170 டன் ஆஃப் கோல்டு வாங்கியிருக்காங்க கடைசி 4 வருஷத்துல. இந்தியானா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் நம்மளோட ஆர்பிஐயும், ரீட்டைல் இல்லை நம்மளோட கவர்மெண்ட். இதே மாதிரி சைனா, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்டர்ன், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து 1000 டன்னுக்கு மேல கோல்டை வாங்கி சேர்த்திருக்காங்க கடைசி 4 வருஷத்துல. இதனால கோல்டோட ரோலே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதனால இப்ப கோல்டு ஒரு பேனிக் அசெட் இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட். இது இப்போ ஒரு நியூட்ரல் ரிசர்வாகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் சென்ட்ரல் பேங்க்ஸ் வார் இருந்தாலோ அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தால் ஃபியருக்காக வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோல்டோட புது டிரைவர் என்ன? குளோபல் லிக்விடிட்டி அண்ட் கேஷ் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான். இப்போ ரெண்டாவது ரீசன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இதுதான் கோல்டோட ஒரு பிக்கஸ்ட் எனிமின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ நடக்கிற வார் ஜஸ்ட் வெறும் வார் மட்டும் இல்லை, இது ஒரு எனர்ஜி ஷாக்கே கொடுத்துருக்கு உலகத்துக்கு. எனர்ஜி ஷாக்ல ஜென்ரலா எக்விட்டி ஹெவியா அடி வாங்கும். நான் முன்னாடியே என்னோட ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன், ஆயில் பிரைசஸ் ஸ்பைக் ஆனா நம்மளோட இன்ஃப்ளேஷன் ஹெவியா அடி வாங்கும். நம்மளோட இன்ஃப்ளேஷன் மேலே ஏற ஆரம்பிக்கும். நம்மளோட நாளுக்கு நாள் செலவு பண்ற சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தோட காஸ்ட்டும் ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிபிஐ இண்டெக்ஸ் 0.7% ஏறி இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். எல்லாரும் நாடு நல்லா இருக்கு, இன்ஃப்ளேஷன் கூல் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்த போது இந்த வார் வந்து இன்ஃப்ளேஷனை ரீஹீட் பண்ணிருச்சு யூஎஸ்ல. ஸோ ஃபெட் என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹையாவே தான் வைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையா இருந்தால் எக்விட்டி கண்டிப்பாக அடி வாங்கும். எல்லாருமே ரேட் கட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ரேட் கட்ஸை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹையர் ஃபார் லாங்கர் அப்படின்னு பவல் சொல்றாரு.
பவல் யாரு? யூஎஸோட ஃபெட்டோட சேர்மன், அதாவது நம்ம ஆர்பிஐ கவர்னர் மாதிரி யூஎஸ்க்கு. இதுவுமே கோல்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையாததுனால யூஎஸோட பாண்ட் ஈல்ட்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு எக்விட்டி ஆல்ரெடி கீழே அடி வாங்கிட்டு இருக்கு. கோல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராது. ஆனால் பாண்ட்ஸ் 4, 5, 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ இன்வெஸ்டர் என்ன யோசிப்பாங்க? எதுக்காக நான் கோல்டை வாங்கி ஹோல்ட் பண்ணணும்? என்னால் ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொஞ்சமாவது எங்கேயா பண்ணால் மட்டும்தான் எனக்கு எக்விட்டி அடி வாங்குறதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் கொஞ்சமாச்சு மேலே ஏற்ற முடியும் என்னோட போர்ட்ஃபோலியோவை. இதனால காசு கோல்டுலேருந்து செல் ஆகி பாண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரிஸ்க்கு போகுது இந்த ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்காக. 3வது ரீசன், ஸ்ட்ராங் டாலர் எஃபெக்ட். இது இன்னுமே ஒரு பெரிய பிரச்சனை. யூஎஸ் டாலர் வார் நடந்தாலுமே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், நான் போன இதில் சொன்னால அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கிறதுனால குளோபல் பேனிக் இருக்கு. இதனால கேஷ் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. கோல்டு எந்த கரன்சியில் ப்ரைஸ் ஆகுது? யூஎஸ் டாலரில் தான். இப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆனால் கோல்டு ஜென்ரலாக எக்ஸ்பென்சிவ் ஆகும் குளோபலி. இதனால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் பெருசாக வாங்க முடியாது. இதனால அதோட டிமாண்ட் குறையும், ப்ரைஸும் கீழே போகும். ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கு, இந்தியாவோட ருப்பி வேல்யூ இன்னுமே இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ யூஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால குளோபலி 20-25% ஃபால் இருந்தாலும் இந்தியாவில் அது ஒரு 15-16% வரைக்கும் தான் அந்த ஃபால் தெரியுது. ஏன்னா இந்தியாவில் நெட் இம்போர்ட் பண்ணுறோம். அந்த நெட் இம்போர்ட் பண்ணுறதுனால கரன்சி கன்வர்ஷன் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்தியாவில் கம்மியாக அடி வாங்கியிருக்கு கோல்டு. 4வது ரீசன், ஃபோர்ஸ்டு செல்லிங் அண்ட் மார்ஜின் கால்ஸ். இப்போ கிராஷ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? கோல்டு கிட்டத்தட்ட 65% ராலி பண்ணியிருந்துச்சு 2025ல மட்டும். இது ஒரு ஓவர் பாட் கண்டிஷன் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு க்ரௌடட் ட்ரேடாக இருந்துச்சு. அதாவது உலகத்தில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கோல்டில் நிறைய பொசிஷன்ஸ் வாங்கி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து சிஎம்இ மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணாங்க. சிஎம்இங்கிறது தான் உலகத்திலே பிக்கஸ்ட் கமாடிட்டி புரோக்கர். அவங்க மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க 6-9% வரைக்கும் கோல்டுக்கு, 18% வரைக்கும் சில்வருக்கு. இந்த இன்க்ரீஸ்னால ஆல்ரெடி பொசிஷன்ஸில் இருந்தவங்க எல்லாருமே இன்னும் அதிகமாக கொலாட்ரல் கொடுக்கணும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும், இல்லைனா அவங்க கண்டிப்பாக அதை செல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுவும் இது சின்ன சின்ன ஃபண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பெரிய ஃபண்ட் இருக்கிறவங்களுக்கு 3%ங்கிறது ரொம்பவே பெரிய மார்ஜின். அதாவது 50% அவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிஎம்இமே. ஸோ எய்தர் அவங்க பொசிஷன்ஸை கட் பண்ணிடுவாங்க, இல்லைனா அந்த பொசிஷன்ஸை கம்மி பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கோல்டையே விற்று அதுக்கு ஏற்ற மாதிரி கொலாட்ரலும் தருவாங்க. இதனாலேயுமே எக்கச்சக்கமாக கோல்டு செல் ஆஃப் ஆகி அதனாலேயுமே ஒரு கிராஷ் நடந்திருக்கு கோல்டில். ஸோ மார்ஜின் கால் எத்தனால ஃபோர்ஸ் செல்லிங் நடந்திருக்கு. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்து கோல்டையுமே கிராஷ் ஆக்கியிருக்கு. 5வது ரீசன், எல்லா குளோபல் கண்டிஷனுமே சேம் கண்டிஷன் கிடையாது. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சைட் நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் டைப் 1 டிஃப்ளனேட்டரி பேனிக் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்கிங் கொலாப்ஸ் நடந்துச்சுல 2008ல், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோல்டு மேலே ஈஸியாக போகும். டைப் 2 இன்ஃப்ளனேட்டரி ஷாக். அதாவது இப்போ ஆயில் ஸ்பைக்னால இன்ஃப்ளேஷன் ஏறினது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளை செயின் இஷ்யூஸ் இருக்குது, ரேட் ஹைக்ஸ் நடக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோல்டு ஜென்ரலாக ஸ்ட்ரகிள் பண்ணும். இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் டைப் ஆஃப் சினாரியோவில் தான் இருக்கும். அதனால தான் கோல்டு கீழே வந்திருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டேக்அவே என்ன? வார் இருந்தால் கோல்டு அப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு இன்கம்ப்ளீட் ரூல். இப்போ புது ரூல் என்ன? கோல்டு எப்பப்பெல்லாம் மேலே போகும்? ரியல் ஈல்ட்ஸ் குறையும் போது, டாலர் வீக்கன் ஆகும்போது, லிக்விடிட்டி மேலே ஏறும்போது. இது எல்லாமே ரிவர்ஸ் ஆச்சுன்னா கோல்டு கண்டிப்பாக கீழே தான் இறங்கும். அது வார் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி. கோல்டு பிரேக் ஆகலை, எவால்வ் ஆயிருக்கு. இப்போது கோல்டு ஏன் இப்படி கீழே விழுந்திருக்கும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஷின் என்னன்னா, இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை இன்னும் டவுன் சைட் நிறையா இருக்கா? கோல்டோட 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது கிட்டத்தட்ட $4,100 கிட்டே இருக்குது. அதுக்கு க்ளோஸராக இருக்க இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கு கீழே போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.